எல்லாம் சிவன் செயல். அருள் தரும் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரரின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே ஆகும் என்று உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகிய பெரும் தவ கொழுந்து. எல்லோரும் பூசை செய்யணுங்க. இதுதாங்க சாமி விரும்புவாருன்னு நமக்கு அம்மையே சொன்ன பிறகும் பூசை செய்ய மறுக்கின்றோம். ஏன் தெரியுமா? யார் நம்மளை தடை செய்து தெரியுமா? நமக்குள்ளே இருக்க வஞ்ச புலன்கள் தடை செய்துங்க. கண், காது, மூக்கு, வாயு, தோலுன்னு ஒரு 5 புலன்கள் நமக்குள்ளே இருந்துக்குன்னு நமக்கு நன்மை செய்யாமல் தீங்கு மட்டுமே செய்யுதுங்க. இதுதான் மாணிக்க வாசகர் சொல்வார், மாறி நின்று என்னை மழைக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே. அந்த வழியை அடைங்க சாமி. எல்லோரும் உங்களுக்கு பூசை செய்யணும் சாமி. எல்லோரும் பூசை செய்யும் அந்த கருணையை எல்லாருக்கும் கொடுங்க சாமி. நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி. அருள் தரும் கற்பகாம்பாளுனாகிய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.